கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகள் 100 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக. சட்டமன்றத்தில் 520 வாக்குறுதிகள். இனி தேர்தல் வரப்போகிறது, இன்னொரு வாக்குறுதி கொடுக்க போறாங்க. 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சீங்க? தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுத்தீங்களா? மீனவர்கள் நாள்தோறும் செத்து செத்து மடிகிற அளவுக்கு அவங்க தொழிலை நசிக்க போச்சு. அதை தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த? இங்க ஒருத்தர் பேசி பெரியாக்க வேண்டாம். இங்க நம்ம வெங்கடேஷ் ஆசிரியர்கள் ஏன்னா எங்களை தலையெழுத்து வந்திருக்காங்க. நீ கதை எழுதிட்டு போக வேண்டியதானே? உனக்கு எதுக்கு மக்கள் பணி? உனக்கு மக்கள் பணிக்கு என்ன? நீ மேடையில பேசலாம், கதை எழுதலாம், அதோட விட்டுலாம். மக்கள் பணி என்று உணர்வுபூர்வமாக பணியாற்ற, உணர்வுபூர்வம் மக்களுடைய நாடி நிரம்பை தெரிவிப்பாங்க. 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற பதவி எங்க போன? கடைசி 6 மாதங்கள் இப்பொழுது அங்கே இங்கே வந்து முகத்தை காட்டுங்க. நான் 63 வாக்குப்பதிவில் 63% வாக்குகளை இந்த கூட்டணி பெறுமா? என்ன பெறும்? உங்களுக்கு என்ன பொருந்தா கூட்டணி? நீங்க கேரளாவில் கம்யூனிஸ்ட் என்ன செய்யறாங்க? காங்கிரஸ் இது இந்த கட்சி வந்தா இந்தியாவை அழிந்துரும் அப்படின்னு அவர் வால்போஸ்ட் அடிக்கும். இங்கே திமுக, இங்கே கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறார். உங்களுக்கு நிலையான கொள்கை இருக்கா? அந்த கட்சியில நீங்க எத்தனை தொண்டர்கள் இருக்க? எங்க நீ நாளைக்கு நீயே பூத்துக்க வண்டி போடு. இந்த கூட்டத்தில் கால் பகுதி இருக்குமா? உனக்கு 25% இருக்குமா? நான் சவால் விட்டு சொல்றேன். நீ 6 தொகுதிக்கும் நீ போடு. மார்க்சிஸ்ட் தொண்டர்களை அழைத்து வா. மதுரையில் எத்தனை பேர் இருக்காங்க? மார்க்சிஸ்ட் தோழர்கள் போயிட்டாங்க. என்னைக்கு அந்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுக்கு அடிமையானதோ, அந்த அடிமையானதிலிருந்து உண்மையான பொதுநல தொண்டர்கள், பொதுநலவாதிகள், அந்த மக்கள் பணியாற்றிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழர்கள், கம்யூனிஸ்ட் தோழர்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல இல்ல. காங்கிரஸ் கட்சியில இன்னைக்கு தொண்டர்கள் கிடையாது. 2 கட்சியிலுமே 2 கூட்டணியிலுமே என்னன்னா திமுக வேலை பார்க்கணும், நீங்க நம்ம வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா தான் நடக்கும். எங்களை வச்சுட்டு நீங்க நம்மளை வச்சு என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்துட்டு நம்மளே கேள்வி பேசலாம். எனவே இன்னைக்கு நம்ம விழிப்போடு இந்த தேர்தலில் நம்ம பணியாற்றணும். ஒவ்வொரு வாக்கையும் நாம் சந்திக்கிறோம், நேரடியாக சந்திக்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தது சொல்றாங்க. 1000 ரூபாய் இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கூடுதல் செலவு? இந்த 3 வருஷத்துல அரிசி விலை எவ்வளவு கூடி இருக்கு? சமையல் பொருள் என்ன விலை கூடி இருக்கு? என்ன விலை கூடி இருக்கு? எல்லா விலையும் கூடி இருக்கு. கேஸ் 450 ரூபாய் இருந்துச்சு 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது. இன்னைக்கு 1000 ரூபாய் ஆனது இன்னைக்கு 850 ரூபாய் 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. எனக்கு 900 ரூபாய் வந்தது. எல்லாமே கூட 60 ரூபாய்க்கு வித்த பெட்ரோல் இன்னைக்கு 105 ரூபாய், இப்ப 2 ரூபாய் குறைஞ்சிருக்காங்க. 50 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்னைக்கு 93 ரூபாய். எல்லா இத டீசல் பெட்ரோல் மட்டும் நீங்க நினைக்க கூடாது. இதன் மூலமாகத்தான் சரக்குகள் போக்குவரத்து இருக்கு. இதுல சரக்கு வாகனங்கள்லாம் சரக்கு ஏற்றிட்டு வர்றது, அதுல என்ன செய்யறாங்க? அந்த கட்டணத்தை லாரியை முழுமையான கட்டணத்தை ஏற்றிடுறாங்க. அதையெல்லாம் மக்கள் தலையில விலைவாசி மூலமா ஏற்கிறாங்க. ஜிஎஸ்டி மறைமுகமாக திமுக, கம்யூனிஸ்ட், பாரதிய ஜனதா இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியை போட்டு சிறு குறு விவசாய வணிகர்கள், அதே மாதிரி பெரிய வணிகர்கள் குழி புரிய முடியும். இன்னைக்கு இவங்க ஒரு பக்கம் மீன் கட்டணத்தை உயர்த்தி பல மடங்கு மீன் கட்டணத்தை உயர்த்தி விட்டாங்க. இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் வீட்டு வரியை உயர்த்திட்டாங்க. உயர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டு உயர்த்திட்டாங்க. இனிமே கனிமொழி வந்துச்சுன்னா, சகோதரி கனிமொழி வந்தாங்கன்னா தேர்தல் பிரச்சாரம், ஏமா உங்க காலத்துல ஒரு சொட்டு மது கூட இருக்காதுன்னு சொன்னீங்க எங்க அண்ணன் ஆட்சியில,
இன்னைக்குமா போதை மாநிலமாக தமிழ்நாடு மாறி போச்சு. என்னமா சொல்ற கேளுங்க. இன்னைக்கு இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் பெருகிட்டாங்கன்னு அதே கனிமொழி சொன்னாங்க. இன்னைக்கு விதவைகளே பெருகலையா? இன்னைக்கு இளம் பிஞ்சுகள் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. பிளஸ் 2 படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள், இளம் கற்பழிப்பு, இளம்பெண்கள் கற்பழிப்பு, வன்கொடுமை, 8 வயது பெண்ணை இணைமா கடுக்கலாம், கொலை பண்றான். போதைக்கு அடிமையாரு, மோசமான போதை. இருமுகன் படம் பார்த்தீங்கன்னா, இருமுகம் படம் பார்த்தீங்கன்னா, விக்ரமணிச்ச படம் ரொம்ப வேறு. அது ஒரு மாதிரியான போதை. அந்த போதையை அது பயன்படுத்த 5 நாளைக்கு இருக்கும். அந்த மாதிரி போதையெல்லாம் விதவிதமாக இப்ப நீங்க ஆட்சியில வந்துடு. இந்த மாதிரி ஆட்சியை லட்சணத்தை நடத்திட்டு கூட்டணி படம் தான். மக்கள் படம் யாருக்கு இருக்கு? மக்கள் தான் எஜமானது. இந்த மக்கள் மீது வரி சுமையை ஏற்றிவிட்டு 1000 ரூபாய் கொடுத்தது பெருசா நினைக்கிறீங்க? நாங்க எத்தனை ஆயிரம் கோடி விட்டோம்? எவ்வளவு ரூபா? 1 பவுன் தங்கம் கொடுத்தமே. படித்த பட்டம் பெற்ற பெண்களுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தமே. ஒரு பெண் பட்டம் படித்துட்டு வா, உனக்கு நான் திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னது என் அம்மா இல்லையா? அதை நடைமுறைப்படுத்துவேன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் இல்லையா? பணிபுரியும் பெண்களுக்கு 2 சக்கர வாகனம் கொடுத்தது நம்ம இல்லையா? எனக்கு அதெல்லாம் நிப்பாட்டிட்டீங்க. மடிக்கணினி 50,000 ரூபாய் பெருமாள் மடிக்கணினி 53 லட்சம் மாணவ மாணவர்களுக்கு